அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் இந்த விடியா ஆட்சியினுடைய முதல்வர் ஏராளமான போலியான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்தார். வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலே நாங்கள் 100% நிறைவேற்றிட்டோம் சொல்லிட்டு பேட்டியும் கொடுக்காரு. 2023 சட்டமன்ற கூட்டத்தில் திமுக அமைச்சர் துரைமுருகன் சொல்றாரு, தேர்தல் சமயத்துல நாங்க கொடுக்கிற எல்லா வாக்குறுதியும் நிறைவேற்றணும் சொல்லி எந்த சட்டமும் இல்ல, எந்த அவசியமும் இல்ல, எங்களால எது முடியுமோ நாங்க அதைத்தான் செய்வோம் சொல்றாரு. அப்ப எதுக்காக பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த 2 திராவிட கட்சிகளும் மக்களை மாத்தி மாத்தி ஏமாற்றி நீங்க ஆட்சியை பிடிக்கலாம் நினைக்கிறீங்க? ஆனா இந்த முறை கண்டிப்பாக இது நடக்கவே நடக்காது. நம்ம இந்த குரும்பூர் பகுதியில இருக்கோம். இந்த குரும்பூர் பகுதியில நிறைய பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படாம தான் இருக்கு. முதல்ல பார்த்தா டாஸ்மாக் கடை, சரிங்களா? நீங்க நினைக்கலாம் இந்த குரும்பூர் பகுதியில ஒதுக்குப்புறமா தான் டாஸ்மாக் கடை இருக்குது, அதனால எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனா அந்த டாஸ்மாக் கடையை தாண்டி தான் வாழத்தூர் யோகரத்ன நகருக்கு மக்கள் பொதுமக்கள் செல்றாங்க. அதனால பெண்களும் குழந்தைகளும் அச்சத்தோட தான் அந்த கடையை தாண்டி அங்க போக வேண்டி இருக்குது. இதற்காக நம் நாம் தமிழர் கட்சி பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் நம்ம தமிழக முதலமைச்சர் சொல்றாங்க, நாங்கள் திமுக ஆட்சி அமைத்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காது. அவங்க தங்கை கனிமொழி சொல்றாங்க, இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க, அதனால நாங்கள் ஆட்சி அமைத்ததும் எங்களுடைய முதல் கையெழுத்தே இந்த மது கடைகளை ஒழிப்பதற்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்டா நானா சொன்னேன், எப்போ சொன்னேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன்னா நம்ம தமிழக மக்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய வியாதியே மறதி. அதனாலதான் நம்மளை ஏமாத்துறதுக்காக அவங்க சொன்ன வாக்குறுதியை கூட நான் சொல்லணும்னு சொல்லி மாத்தி பேசுறாங்க. நம்ம 2வது இந்த பகுதியில் உள்ள பிரச்சனை அண்ணன் மதியம் சொன்னாங்க, நம்ம இந்த குரும்பூர் விவசாய நகைக்கடன் ஊழல், சரிங்களா? 2021 தேர்தல் பரப்புரையில துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சொன்னாங்க, நீங்க போய் உங்க நகைகளை அடகு வச்சீங்கன்னா, கூட்டுறவு வங்கியில உங்க நகைகளை கொண்டு போய் நீங்க அடகு வச்சீங்கன்னா நாங்க ஆட்சி அமைந்ததும் நகைக்கடன் தள்ளுபடி பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. இதை நம்பி ஏமாந்து இந்த குரும்பூர் மக்கள் தன்னுடைய நகைகளை கொண்டு போய் குரும்பூர் விவசாய கிராம வங்கியில கூட்டுறவு வங்கியில போய் நகையை அடமானம் வச்சாங்க. அவங்க நகைக்கடன் தள்ளுபடியாக நினைச்சாங்க, ஆனா அவங்களுடைய நகைகளை தள்ளுபடி ஆயிட்டு இப்படி நகைகளை இன்று வரைக்கும் அவங்களால மீட்க முடியாத நிலைமை தான் ஏற்படுது. 2023 ஒரு வெள்ள சேதம் ஏற்படுச்சு, எல்லாருக்குமே தெரியும். மழையினால வெள்ள சேதம் ஏற்படுது. இந்த கடம்பா குளத்துல பல லட்சம் செலவுல மதகு ஒண்ணு உருவாக்கி இருக்காங்க. சரி, வெள்ளம் வருது, அந்த மதகு போய் திறக்கலான்னு போயிருக்காங்க, மதக திறக்க முடியல. என்ன காரணம்? மதகளுடைய கதவு காங்கிரீட் சுவரால பூசப்பட்டிருக்கு. கதவை திறக்க முடியாத மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்டுச்சு. இந்த திமுக ஆட்சி வந்து அவங்க வெட்டி பேச்சும் விளம்பர மோகம் தான் இவங்களுடைய மிகப்பெரிய கொள்கையாவே இருக்குது. இன்னும் இதை பத்தி நிறைய சொல்லலாம். ஏன்னா நாங்க இப்போ என்ன வேட்பாளர் அறிவிச்சு இந்த 3 மாதத்திலேயே இந்த திருச்செந்தூர் தொகுதியில என்ன பிரச்சனை, அதான் எங்க அண்ணமார்களோட சேர்ந்து என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன தீர்வு காணலாம் சொல்லி இந்த 3 மாதத்திலேயே யோசிச்சு நாங்க நிறைய திட்டங்கள் தீட்டி வச்சிருக்கோம். ஆனா 7 முறை இந்த தொகுதியில தேர்தலில் வெற்றி பெற்று அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிஞ்சும் கண்டும் காணாத மாதிரி இருக்காரு. இந்த லட்சணத்துல 8வது முறையா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்திருக்காங்க, விருப்பமனு கொடுத்துட்டு வந்திருக்காங்க, சரிங்களா? அப்போ மக்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரே கட்சி நம்ம நாம் தமிழர் கட்சி தான். அவர் வெற்றி பெற்றார்னா அவரும் அவரை சார்ந்தவர்கள் தான் வளர்ச்சி அடைவார்களே தவிர அவருக்கு ஓட்டு போட்ட மக்களினுடைய நிலை கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. அதனால நீங்க இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு வரணும், இந்த விவசாய மக்களுக்கு தீர்வு வரணும் அப்படின்னு நினைச்சீங்களா? எங்களுடைய கொள்கை ஒவ்வொரு விவசாயிக்கும் விவசாயியை நாங்க அரசு பணி ஆக்குவோம், வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை. இது கண்டிப்பா எங்களுடைய ஆட்சி அமைந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். இந்த திமுக ஆட்சி விடியா ஆட்சியாதான் நம்ம விவசாயிகளுக்கு இருக்கு. இது விடியும் ஆட்சி கிடையாது, விடியா ஆட்சியாக தான் நம்ம விவசாயிகளுக்கு இருக்குது. அதை உணர்ந்து நம்மளுடைய காலத்தினுடைய கடைசி நம்பிக்கை நம்ம அண்ணன் செந்தமிழன் சீமான் என்பதை உணர்ந்து விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.